நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 11.39 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்டாக நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் பண்ணணும். இந்த இன்டெக்ரலாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு வந்து யோசிக்கணும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் என்ன பண்ணுங்க, ஒரு 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா, சாரி இது 5, சாரி 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பிளஸ் 5. ஓகேவா? இப்போ 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த பேட்டர்னில் இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இங்கே bன்ற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டகரல் dx is equal to x minus 1 the whole square, அதாவது a minus b the whole square பேட்டர்னில் இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அது போக நமக்கு என்ன இருக்கும்? -1 பிளஸ் 5 இருக்கும். இது அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து x minus 1 the whole square plus 4. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, integral dx by x minus 1 the whole square plus 2 square. இப்படி நம்ம எழுதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா, integral dx by x square plus a square அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? 1 by a tan inverse of x by a plus c. இதுதான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம்? வேரியபிள், அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு. இங்கே எக்ஸ் பதில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா? இது அப்படியே நீங்கள் போட்டு செய்யனாலும் செய்யலாம். இப்போ அப்படியே போட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்னா, எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் 1 போட போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்கு? 2 இருக்கா? ஸோ 1 by 2 tan inverse of x minus 1 by 2 plus c. இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். let t equal to or இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. or t equal to x minus 1. ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dt equal to x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx is equal to 1 implies dt equal to dx. ஓகேவா? இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இன்டகரல் வேல்யூல dx பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? dt by t ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்னில் இருக்கா? இந்த பேட்டர்னில் கொண்டு வந்துட்டோமா? இங்கே வந்து எக்ஸ்க்கு பதில் டி இருக்கு. ஸோ 1 by 2 tan inverse of t by a, சாரி 2 t by 2 plus c. இப்போ இதில் t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 2 tan inverse of x minus 1 by 2 plus c. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஒன்று நீங்கள் டைரெக்டாக பார்த்து அப்சர்வ் பண்ணி எழுதலாம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணி மெத்தடில் எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் நான் சால்வ் பண்ணி போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.